தங்கமயில் மேலே நமக்கே வந்து இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது பாண்டியனா அப்படியே எம்டன் மகனில் இருந்த நாசர் மாதிரி தான் ஆரம்பிச்சு, ஆனால் அதில் நிறைய பேர் அவர் வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர்கிட்ட நல்ல குணங்களும் இருக்க மாதிரி, அதே சமயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறத தாண்டி கஞ்சமாக இருக்கிறது ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூமர்த்தனமான விஷயங்கள் மட்டும் இருக்க மாதிரி வந்து அவரை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து தங்கமயில் தன்னுடைய சுயநலத்துக்காக யார் அடித்து வேணாலும் மேலே வரலாம்னு நினைக்கிற ஆள் அப்படின்னு சிறகடிக்காசை ரோகிணி மாதிரியே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாசமான ஆள், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆள். இவங்க குடும்பமே வந்து ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை, பணம் இல்லைங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வச்சு எப்படி ஒரு முடிவு கொண்டு வரணும்ல, ரெண்டு பெரிய ட்ராக் இருக்குது இந்த கதையில். ஒன்று, ஒரு பக்கம் ராஜி கதிர் கல்யாணத்தை செஞ்சு வச்சது கோமதி தாங்கிறது தெரிஞ்சு அந்த வீட்டில் பாதி பேர் வருத்தப்பட, ஆனால் வந்து பாண்டியன் கோமதி மேலே கோவப்பட அப்படின்னு இருக்கிறது ஒரு ட்ராக். அந்த ட்ராக்குக்கான ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் அப்படிங்கிற ஒரு திருப்பி வர வச்சு அதை வச்சு ஒரு போலீஸ் கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலுடைய நகை விவகாரம் ஆல்ரெடி ராஜிக்கும் மீனாக்கும் தெரியும், அவங்க மன்னிச்சு விட்டுறாங்க. இதை வந்து சொல்ல வேணாம், அவங்க வாழ்க்கை அழிக்க வேணாம்னு அமைதியாக இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவங்களுடைய படிப்பறிவை பற்றியான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதனால தான் வந்து அவங்க வேலைக்கு போகணும் ராஜி மீனா எல்லோரும் சேர்ந்தே சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்கூலில் சேர்ந்து இப்போதைக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்காமல் வேலை செஞ்சுட்டே இருக்க, அந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. அப்போ இவங்க சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்க. அப்போ இவங்க படிக்கவே இல்லைங்கிறது தெரிய வந்து அவமானப்பட்டு பாண்டியன் கிட்டக்க அவரோட ஃப்ரெண்ட் அந்த கரஸ்பாண்டாக இருக்க அவர் ஏதாச்சும் பேசினார் அப்படின்னா அந்த சமயத்தெலாம் உடஞ்சி போய் அப்போ நீ படிக்கவே இல்லையான்னு கேட்குற ட்விஸ்ட்டும் வரப்போகுது. இந்த ரெண்டு ட்விஸ்ட் தான் அடுத்தடுத்து வாரங்களில் வரப்போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்குற சீரியல்களில் விஜய் டிவியில் முக்கியமாக எந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீரியலில் எந்த சீரியல் ஒத்து வரல, அதுவும் ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காம இடம் பொருள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.